வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நெக் டிசைன் தான். இது 2 சென்டிமீட்டருக்குரிய நெக் டிசைன். இன்ச் கணக்கு பார்த்தோம்னா ஒரு 3/4 இன்ச் வரும். இது பாருங்கள், 2 சென்டிமீட்டராக நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 2 சென்டிமீட்டர், அதே மாதிரி அடுத்து ஒரு 2 சென்டிமீட்டர், இந்த கர்வில் ஒரு 2 சென்டிமீட்டர், இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன டாட் வச்சு லைன் போட்டுக்கணும். அப்போ தான் கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். நடுவில் ஒரு சென்டிமீட்டருக்கும் ஒரு லைன் போட்டிருக்கேன். அப்போ தான் கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம டிசைன் பண்ண முடியும். ஒரு 3/4 இன்ச் இல்லைனா 1 இன்ச்சுக்கு நல்லா கிராண்டாக பண்ணணுன்னா இது பண்ணிக்கலாம். இது ஜர்தோசி. இப்போ இது என்னென்ன வச்சு பண்ணலான்னு மெட்டீரியல்ஸ் காட்டுறேன். இது சுகர் பீடு, ஒயிட் சுகர் பீடு, இது பேர்ல் கலரில். இது பாருங்கள், ஸ்டோன் செயின்லே இது பேர்ல் வரும், ஸ்டோன் இருக்காது, அது பதிலாக முத்து இருக்கும். ஸோ இதுவும் நார்மல் நம்ம ஸ்டோன் செயின் மாதிரியே தைக்கணும். இந்த மாதிரி இப்படி தைச்சிக்கோங்க. இந்த மாதிரியே நான் கரெக்டாக அந்த மெஷருக்கு நான் எடுத்திருக்கேன். இது கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ். இதுவும் நார்மலாக தைக்கலாம் நம்ம. இது சுகர் பீடு. இப்போ இந்த டிசைனில் நிறைய சுகர் பீடு தான் யூஸ் பண்ணுவோம். எப்பயும் போல் 2 லைன் செயின் கொடுத்துக்கிறேன். நம்ம போட்டிருக்கோம், நிறைய நெக் டிசைன் போட்டிருக்கோம். பிகினர்ஸாக இருந்தால் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா. இப்போ ஃபுல்லாக செயின் போட்டாச்சு. இப்போ அடுத்து எப்பயும் போல் சுகர் பீடு ஒரு லைனு, இந்த மாதிரி சுகர் பீட் ஃபுல்லாக ஒரு லைன் கொடுக்குறோம். ரெண்டு பீடாக வச்சு தைக்கிறேன். இப்போ சுகர் பீட் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்ப்போம் என்ன செய்யலாம்ட்டு. அடுத்து நான் எப்பயும் போல் இந்த ஸ்டோன் செயின், அதாவது பேர்ல் இருக்க செயின், இந்த செயினை பட்டன் ஹோலாக வச்சு எப்பயும் போல் நான் தச்சிடுறேன். க்ளூ போட்டு ஒட்டலை, தச்சிடுறேன். நீங்களும் எப்பயும் போல் தச்சிருங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக அந்த மாதிரி ஒட்டி தச்சிடணும். இப்போ பாருங்கள், அடுத்து திருப்பி 2 சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன் முடித்ததுக்கப்புறம். ஓகே, 2 லைன். இப்போ நடுவில் இந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் 1 சென்டிமீட்டருக்கு இந்த ஜர்தோசி வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த ஜர்தோசியை லைட்டாக அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நேராக வந்துடும், இந்த சுருக்கம் இல்லாமல். அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறது ஒன்றும் மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம அடியில் எம்போஸாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஒன்றும் கரெக்டாக நம்ம கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லோடிங் ஸ்டிச் தான் பண்ண போகிறனால, அதாவது எம்போஸ்க்காக இதை கொடுக்க போகிறோம். எம்போஸ் லோடிங் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது தெரியாதவங்களுக்கும் பழைய வீடியோஸ் பாருங்கள், என்னோடய பழைய வீடியோஸ். இல்லைனா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் லிங்க்கு கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க இம்மீடியட்டாக. அவ்வளோதான். இப்போ இதை வச்சு ஒன்றா வச்சு தச்சிட போகிறேன். அதாவது ஜர்தோசி செயின் ஸ்டிச். அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு லைன் நம்ம செயின் கொடுக்குறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நடுவில் இருக்க லைன், இந்த லாஸ்ட் ஒரு லைன் இருக்குல்ல பென்சிலில், அந்த லைனுக்கு ஒரு 3/4 அளவுக்கு லைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல அந்த லைனுக்கு மேலே நீங்கள் அந்த ஜர்தோசி வச்சு ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா நார்மலாக ஓரலாக நம்ம வச்சு தச்சிடலாம் அப்படின்ற பிளாங்காக நீங்கள் தைக்க ஆரம்பிக்காதீங்க. எல்லாமே மெஷர்மெண்ட்டாக இருந்தால் தான் டிசைன் நமக்கு முடிஞ்சோன்னா அக்யூரேட்டாக கரெக்டாக ஃபினிஷிங் அழகாக தெரியும். இப்போ இதுவே பார்த்தீங்களா, கொஞ்சம் கிராஸாக இருக்குது. ஸோ நேராக வச்சு அந்த லைன் நான் ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸ்கேலை வச்சு நேராக லைன் போட்டு கரெக்டாக அந்த கர்வை அதே மாதிரி கொண்டு வந்துடுறேன். அதாவது இது கரெக்டாக சென்டராக வராது. ஏன் சென்டராக வராது அப்படின்னா, லாஸ்ட் லைன் நம்ம இன்னொரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுப்போம். அதனால தான் அதுக்கும் இடம் விட்டுற மாதிரி விட்டுட்டு தான் நம்ம அதை மெஷர் பண்ணி நடுவில் ஒரு லைன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஜர்தோசியில் வச்சு செயின் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜர்தோசியாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2-3 லோட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி செயின் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். 1 மந்த் ஆரி கோர்ஸில் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும்.
பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக செயின் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? செயின் போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து நான் வந்து லோடிங் தான் பண்ண போகிறேன். பீட் லோடிங் கிராஸாக பண்ணணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துக்கு ஒரு 5 பீடு வருமா இல்லை 6 பீடு, எனக்கு 6 பீட் கரெக்டாக வருது. 6 பீடாக போட்டு லோடிங் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு எவ்வளோ வருதோ 5, 4, 6ன்னு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே மாதிரி போடுங்க. ஒரு தடவை 5, ஒரு தடவை 6ன்னு போடாதீங்க. டிசைன் வேரியேஷன் ஆகும். ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக அதே அளவு போடணும். ஸோ 6 பீடாக போட்டு லோட் பண்ணுறேன். இது ரொம்ப கிராண்டான ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஆனால் லுக் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். இந்த மாதிரி 6 பீடாக போடுங்க. மெதுவாக பண்ணுங்கள். பீடு வந்து தெறிக்கும். மெதுவாக பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். இது பாருங்கள், ஜடை பின்னலில் அப்படியே டிசைன் பண்ணுற மாதிரி அழகாக வரும். லோடிங் வந்து எப்பயுமே நம்ம எம்போஸாக கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். நான் லாஸ்ட் ஒரு நெக் டிசைன் கொடுக்குறப்ப கூட நான் சில்க் த்ரெட்டில் லோடிங் சொல்லி கொடுத்தேன். அது எம்போஸ் பண்ணாமல் சொல்லி கொடுத்தேன். இது வந்து எம்போஸோடு நம்ம போகிறனால இன்னும் அழகாக இருக்கும் ஃபினிஷிங். கட்டானா பீடு இருந்தால் கட்டானா பீட்லேயும் நீங்கள் போடலாம். இல்லைனா ஜர்தோசியும் போடலாம். ஏற்கனவே ஒரு நெக் டிசைனை ஜர்தோசிலையும் போட்டு காட்டியிருக்கேன். இது வந்து பீடு நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லையில, அதனால தான் சரி இதை போட்டு காட்டுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக இப்போ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நான் பீடும் கொடுத்துட்டேன். கரெக்டாக அந்த 2 சென்டிமீட்டர் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இந்த பீட் லைனுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் அந்த நடுவில் மார்க் பண்ணேன். இப்போ புரியுதா? இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து நான் எடுத்துருக்கிறது வந்து நான் காட்டினேன் பாருங்கள், பேர்ல் கலரில் சுகர் பீடு, அதாவது ஒயிட் சுகர் பீடு. இது வந்து நான் இப்போ வெளியே தைக்க போகிறேன். ஒரு 6 பீடு வந்து சுகர் பீடு 2 வச்சு எப்பயும் போல் 2 சுகர் பீடு வைக்கிற மாதிரியே இதையும் வச்சு தைச்சிட்டு நடுவில் 2 கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி 2 கிறிஸ்டல்னால் ஒரேடியாக வச்சு நம்ம தைச்சிடலாம். சுகர் பீடு எப்படி 2 வைக்கிறோமோ அதனால் இது 2 கிறிஸ்டல் தான். நிறைய கிறிஸ்டல்னால் 1 பை 1 தைக்கலாம். திருப்பி 6 சுகர் பீடு 2 கிறிஸ்டல் பீடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த நெக்ஸ்ட் ஃபுல்லாக வைக்க போகிறேன். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ பட்டையாக அழகாக இருக்குது. சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டர் வரும். இது இன்ச் கணக்கு பார்த்தோம்னா 3/4 இன்ச் வரும். நீங்கள் 1 இன்ச் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு லைன் வந்து நீங்கள் ஒரு 3mm பீட் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போமா? இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கீழேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து முடிகிற இடம் பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலே மேக்ஸிமம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் கட்டிங் ஆயிரும். அதனால் கீழே மட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க டிசைனு. புரியுதா? மேலே வந்து பண்ணலனாலும் கீழே இந்த எப்படியோ நம்ம அந்த டிசைன் வந்து கரெக்டாக வர மாதிரி முதலே நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.